வணக்கம். 15 எம்பிக்களை நேற்று சஸ்பெண்ட் செய்து விட்டார்களா? அதாவது தன்னுடைய பாதுகாப்பிற்காக கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எப்படி இந்த பார்லிமெண்டில் இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி பிரீச் நடந்தது என்கிற அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா 2 பேருமே இதற்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கிறது, இதை பற்றி டிஸ்கஷன் நடந்தே தீர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த அனைத்து நபர்களையுமே சஸ்பெண்ட் செய்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். பார்லிமெண்ட்ரி நீங்க அவர்களுடைய புகைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய பெயர்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருக்கிறார்கள்? இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி பிரீச் நடந்ததுக்கு பின் கூட ஏன் யாருமே ஒரு வார்த்தை கூட பேச மறுத்து வருகிறார்கள்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை நேற்றிலிருந்து நாங்களும் தொடர்ந்து வீடியோக்களாக போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே நேரத்தில் அப்படி அவர்கள் கையில் இருந்த அந்த கேஸ் பாம் ஒரு கெமிக்கல் பாம்பாக இருந்திருந்தால் இன்னைக்கு எத்தனை உயிர்கள் பிரிந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். முக்கியமாக பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள், அவர்களுடைய உயிர் எந்த அளவில் ஆபத்தில் தள்ளப்பட்டது என்று நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். அடானியை பற்றி பேசினாலோ, அம்பானியை பற்றி பேசினாலோ, அல்ல மோடியை பற்றி பேசினாலோ இதற்கு மேல் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இவர்களை பற்றி நீங்க பேசினீர்கள்னா உடனடியாக உங்கள் கையில் சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்படும். ஆனால் இதே வேலையைத்தானே, இதே வார்த்தைகளைத்தானே நீலம் தேவி தன்னுடைய கோஷத்தில் பேசிக் கொண்டிருந்தார். பார்லிமெண்டில் அட்டாக் நடத்திய அந்த பெண்மணி வாயிலிருந்து வந்த வார்த்தை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். தானாஷாஹி நஹி சலேகி, சர்வாதிகாரம் இதற்கு மேல் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் இங்கே பார்லிமெண்டில் என்ன நடக்கிறது? பார்லிமெண்டில் எந்த அளவில் இந்த செக்யூரிட்டி பிரீச் நடந்ததோ அதற்கான கேள்வி, அதற்கான பதிலை கூட இந்த நாட்டு அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லை என்றால் எந்த விதமான பார்லிமெண்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு பெரிய சீரியஸான கன்சர்ன் என்று நீங்க பாருங்க. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இந்த 15 எம்பிக்களுடைய புகைப்படத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுங்கள். ஆனால் இந்த பட்டியலில் SR பார்த்திபன், டிஎம்கேவை சார்ந்த SR பார்த்திபன் அவர்கள் நேற்று பார்லிமெண்ட்டுக்கே செல்லவில்லை. ஆனால் அவரையும் சஸ்பெண்ட் செய்து விட்டது இந்த கூட்டம். அப்போ எந்த அளவில் வெறுப்பை வளர்த்து வந்திருக்கிறார்கள் நீங்க பாருங்கள். யார் பார்லிமெண்ட்டுக்கே செல்லவில்லையோ, வெறும் டிஎம்கே என்கிற அடையாளத்தை வைத்து இவரும் இந்த கூட்டத்தில் கலந்திருப்பார் என்கிற ஒரு விஷயத்தை வைத்து அவரை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். அப்போ இதற்கு மன்னிப்பை கேட்குமா இந்த நாட்டு அரசாங்கம்? டிஎம்கே எம்பியான கனிமொழி அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார். அந்த வீடியோவை பாருங்கள். வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும். டிஎம்கே பக்தர்கள் மற்றும் ஐடி விங் இவர்களை பார்த்து கோமாளி என்று கூறி வருகிறார்கள். இது ஒரு ஜோக்கர் கூட்டம் என்று கூறி வருகிறார்கள். இவர்களுக்கு வேற வேலையே இல்லை. நாட்டில் என்ன நடந்தாலும் இவர்கள் எதிர்ப்பு கொடியை பிடித்துக் கொண்டு இதே போன்று போராட்டத்தில் இறங்கி வருகிறார்கள். அப்போ பார்லிமெண்டில் நடந்தது சரி என்று கூறி வருகிறீர்களா? அல்ல இந்த நாட்டு அரசாங்கத்தின் கைதான் அந்த 2 நபர்கள், வெளியேறின 3-4 நபர்கள் அனைத்திற்கு பின்னாடி பிஜேபி தான் காரணம் என்று கூறி வருகிறீர்களா? அதனால் தான் நீங்க பேச மறுத்து வருகிறீர்களா? அல்ல ஒரு கேள்வியை கேட்கும் போது, எங்களோட உயிருக்கு என்ன பாதுகாப்பு என்று கேட்கும் போது அவர்களையே நீங்க சஸ்பெண்ட் செய்தது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. நீங்க பார்லிமெண்டில் எந்த விதமான டிபேட்டும் நடத்தாததற்கான காரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த சிட்டை இதற்கான காரணம். இதில் எழுதியிருக்கக்கூடிய நபரின் பெயர் பிரதாப் சிம்ஹா, பிஜேபியின் எம்பி. இவருடைய பெயர் அடிபடும். அங்க ஒரு டிஸ்கஷன் நடந்தால் பிரதாப் சிம்ஹாவை பத்தி நீங்க பேசுவீர்கள். பிரதாப் சிம்ஹா தான் இந்த 2 நபர்களுக்கும் பாஸை எடுத்து கொடுத்த நபர்.
யார் இந்த பிரதாப் சிம்ஹா, எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இவர் கொடுத்திருக்கிறார் என்று நீங்க பாருங்கள். பிஜேபியின் எம்பியான பிரதாப் சிம்ஹா கொடுத்த ஸ்டேட்மெண்ட், he informed the speaker that he had no additional information about the intruders. இவரிடம் பார்லிமெண்ட்டுக்குள் புகுந்து தாக்கிய நபர்களுடைய எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடையாது என்று கூறியிருக்கிறார். One of them, Manoranjan, was constant touch with Simha's PA to get the visitors pass for him and his friend Sagar. இதே பிரதாப் சிம்ஹா பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி அவருடைய பயோகிராஃபி எழுதிய நபர். 2007ஆம் ஆண்டு அவருடைய பயோகிராஃபி எழுதிய நபரா? அதற்காகவே நீங்க ஒரு நபரை கேள்வியை கேட்க மாட்டீர்களா? எந்த விதமான செக்யூரிட்டி பிரீச் நடந்தாலும் எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாதா என்கிற கேள்வி. கபில் சிப்பல், ராஜ்யசபா எம்பியான கபில் சிப்பல், இது ஒரு ட்ரெண்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியில் யார் எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியாக சஸ்பெண்ட் செய்து விடுங்கள். இந்த இடத்தில் உடனடியாக அமித்ஷா அவர்கள் வெளிவந்து சரியான ஸ்டேட்மெண்ட்டை பதிலை கொடுத்திருக்க வேண்டுமானால் அவர்கள் கொடுக்கவில்லை. கபில் சிப்பலுடைய இந்த அலிகேஷன், பார்லிமெண்ட் பிரீச் நடந்திருக்கிறது. எந்த அளவில் இது சீரியஸ் என்று நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். அடுத்த ஒரு 5-6 ஸ்லைட்ஸ்களில் நீங்க இந்த விஷயத்தை பார்க்க போறீர்கள். தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. 2001ஆம் ஆண்டு நடந்த ஒரு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல். அதற்கு பின்பு டிசம்பர் 13ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு நடந்த இந்த தாக்குதல். இரண்டையுமே நீங்க இந்த ஸ்லைடில் பாருங்கள். டிசம்பர் 13, 2001ஆம் ஆண்டு 5 டெரரிஸ்ட் பார்லிமெண்ட்டுக்குள் புகுகிறார்கள். அவர்கள் பயன்படுத்திய வாகனம், அதில் இருக்கக்கூடிய ரெட் லைட், அந்த விவிஐபி லைட், அதில் இருக்கக்கூடிய எம்பியோடைய அந்த ஸ்டிக்கர் அனைத்துமே போலியாக சித்தரிக்கப்பட்டது. இவர்கள் புகுகிறார்கள். உள்ளே போனதற்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரை அங்கே துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா 5 டெரரிஸ்ட், 8 செக்யூரிட்டி பர்சனல் கார்ட்ஸ், ஒட்டுமொத்தம் ஒரு 15 பேர் இதில் உயிரிழந்தார்கள். இந்த தருணத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா எல்கே அத்வானி, former home minister, attributed the attack to Pakistan-based terrorist outfit Lashkar-e-Toyaba and Jaish-e-Mohammed. லஷ்கர்-e-தொய்யபா மற்றும் ஜெய்ஷ்-e-முஹம்மத்ல இருந்து இந்த தாக்குதல் நடந்தது என்று அன்னைக்கு அவர் கூறியிருந்தார். இதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் முகமது அப்சல் குரு, his cousin ஷாக்கத் ஹுசேன் குரு and A.R. கிலானி 3 பேருமே கைது செய்யப்பட்டார்கள். அப்சல் குரு sentenced to death, executed on 2013. 2013ஆம் ஆண்டு அவரை தூக்கில் போட்டு விட்டார்கள். ஷாக்கத் received 10 years imprisonment while Gilani was acquitted in 2003. அனைத்துமே 2001ஆம் ஆண்டு நடந்த விஷயங்கள். இப்போ 2 நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது அதை நீங்க பாருங்கள். 2 பேர் லோக்சபாவின் விசிட்டர் கேலரியிலிருந்து குதித்து விடுகிறார்களா? எப்படி இவர்கள் உள்ள போனார்கள், என்ன நடந்தது என்கிற விஷயத்தை நேற்று ரொம்பவே தெளிவாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ஆனால் இன்னைக்கு இன்னொரு ஆங்கிளை பாருங்கள். இந்த வீடியோ, இந்த படத்தை நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். புதிய பார்லிமெண்ட், இதில் போவதற்கான ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறது. இந்த அளவில் அங்கே செக்யூரிட்டி இருக்கிறது. இந்த செக்யூரிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா, visitor can't take anything inside the complex, phone, notebooks, etc. nothing you can bring. ஃபோன் எடுத்து போக முடியாது, நோட் புக் எடுத்துட்டு போக முடியாது. எதையுமே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்பே, அதாவது செக் போஸ்ட் 1லேயே எல்லாத்தையுமே எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அடுத்த ஸ்டேஜை நீங்கள் பார்த்தீர்கள்னா 200 to 250 steps away, visitors are frisked again. Their pass is checked only then so that security personnel let them through. ஒரு 200-250 அடிக்கு முன்பே இன்னொரு முறை ஒரு செக்கிங் நடக்கிறது. அவர்கள் சரியாக செக் செய்து ஒரு கிரீன் சிக்னல் அப்ரூவலை கொடுத்தால் மட்டும்தான் உங்களால் உள்ளேயே போக முடியும். 3வது செக் பாயிண்ட், just outside the Lok Sabha chamber, another round of scanning to ensure even a small thing like a pen or a pen cap, tissue paper are removed. அடுத்த செக் போஸ்டில் நீங்க பாத்தீங்கன்னா, தப்பித்தவறி உங்க சட்டை பையில் ஒரு பேனா இருந்தோ, ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தோ, இல்லை இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட அதையும் எடுத்துக்கொள்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி செக்கிற்கான மேப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அளவில் அங்கே ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கிறது. அதே போன்று நேற்று நடந்த விஷயம்
இதை எவ்வளோ சீரியஸாக எடுத்துட்டு இருக்க முடியுமோ அதை எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு ஈடாக 15 நபர்களை நீங்கள் சஸ்பெண்ட் செய்திருக்கிறீர்கள். இதற்கு பின் ஏன் சஸ்பென்ஷன் நடந்தது இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போதான் உங்களுக்கு புரியும். கடந்த 5 ஆண்டுகளாக எத்தனையோ சஸ்பென்ஷன் நடந்திருக்கிறது. ராகுல் காந்தியோடைய சஸ்பென்ஷன், மஹுவா மொய்த்ராவுடைய சஸ்பென்ஷன், சஞ்சய் சிங்கோடைய சஸ்பென்ஷன், இப்போ இந்த 15 நபர்களுடைய சஸ்பென்ஷன். இவர்கள் கேட்டது என்ன? எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு என்ன? எப்படி இந்த செக்யூரிட்டி பிரீச் நடந்தது? இதற்கான பதில் பிரைம் மினிஸ்டர் மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கொடுத்தே தீர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதிவிட வேண்டும். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. சாதாரணமாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸில் இதை ஒவ்வொரு முறையும் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறார்கள். சீஃப் மினிஸ்டர் சஸ்பென்ஷன் ஆக வேண்டும். ஒரு மினிஸ்டர் தவறு செய்தால் உடனடியாக சஸ்பென்ஷன் லெட்டர் கேட்டு வருகிறீர்கள். இப்போ உங்களிடம் அதே சஸ்பென்ஷன் லெட்டர் கேட்கும் போது என்ன தவறு? தவறு என்னவென்று நீங்க பாருங்கள். ஏன் பார்லிமெண்டில் இதற்கான டிஸ்கஷனை மறுத்து வருகிறது நாடு அரசாங்கம்? இதற்கான காரணம், கடந்த 5 ஆண்டுகளாக பார்லிமெண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் அல்ல பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி கமிட்டியே கிடையாது. பார்லிமெண்டரி கமிட்டி செக்யூரிட்டியை பற்றி எந்த விதமான மெஷரும் கடந்த 5 ஆண்டுகளாக எடுக்கவில்லை. இந்த விஷயத்திற்கு பின்பு புதிதாக அமைக்கப்பட்ட பார்லிமெண்டரி செக்யூரிட்டி சர்வீஸ் இதன் மீது அனைத்து கேள்விகளுமே போக தொடங்கிவிட்டது. எப்படி இந்த 2 நபர்களும் கேனிஸ்டர்ஸ்களை எடுத்துக்கொண்டு உள்ள போனார்கள்? இந்த கேள்வியை கேட்டு வருகிறார்கள். இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, 5 ஆண்டுகளாக ஆப்போசிஷன் லீடர் அவருக்கு தான் இந்த வைஸ் பிரசிடென்ட் பதவி கொடுக்க வேண்டும். அவர்தான் டெபுட்டி ஸ்பீக்கராக அங்கே அமர வேண்டும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக இந்தியாவில் எந்த வைஸ் பிரசிடென்ட் அமைக்கப்படவில்லை. எந்த விதமான டெபுட்டி ஸ்பீக்கரும் அங்கே அமைக்கப்படவில்லை. எதிர்கட்சியிலிருந்து எந்த தலைவரும் அங்கே கிடையாது. அப்படி பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேச தொடங்கினீர்கள், டிபேட் நடக்க தொடங்கினீர்னா இதை பற்றியும் பேசிய தீர வேண்டும். இதுவும் மக்களிடம் போய் சேரும். அதனால் அதை பற்றி பேச மாட்டோம். அடுத்த பிரச்சனை என்ன? புதிய பார்லிமெண்ட்டை துவக்கும் போது எந்த விதமான ப்ராமிசஸ்களை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைத்தது? சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்தில் from scans to facial recognition, how AI tech is securing the new parliament building. AI advanced equipments அனைத்தையுமே வைத்து எந்த அளவில் இங்கே பாதுகாப்பு வளையத்தை விரித்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்று பாருங்கள். இது அன்னைக்கு போட்ட நியூஸ் பேப்பர். இன்னைக்கு வெளிவரக்கூடிய செய்தியை நீங்க பார்த்தீர்கள்னா, ஹவுஸ் பேனல் நாட் செக்யூரிட்டி டிஃபங்க்ட் ஃபார் 5 years, ஆப்போசிஷன் எம்பிஸ் worried. எந்த விதமான செக்யூரிட்டி மெஷர்ஸும் சரியாக எடுக்கப்படவில்லை என்று த ஹிந்து எழுதியிருக்கிறார்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸ், வாட் ஹெல்ப் 2 men dodge security layers inside பார்லிமெண்ட் ஹவுஸ். யார் அவர்களுக்கு உதவினார்கள்? என்ன அவர்களுக்கு உதவி கிடைத்தது? இது போன்ற கேள்விகளை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, டெல்லி போலீஸ் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை போட்டதற்கு பின்பு பன்னு, அதாவது வெளிநாட்டு கனடாவில் உட்கார்ந்து கொண்டு நான் பார்லிமெண்டில் பாம்பு வைத்து வெடிக்கப் போகிறேன் என்று கூறிய அந்த நபரை பற்றி நாங்கள் பேசவில்லை. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி மட்டுமே நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்போ அது த்ரெட் கிடையாது. வெளிநாட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒரு நபர் காலிஸ்தானி சப்போர்ட்டரான குர்பத்வந்த் சிங் பன்னு, இந்த நபர் தொடர்ந்து வீடியோக்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். டிசம்பர் 6ஆம் தேதி நான் பார்லிமெண்டில் வெடித்து விடுவேன் என்று கூறிய இந்த நபரை பற்றி யாருமே பேசவில்லை. இன்னொரு ஆங்கிளை நீங்கள் பாருங்கள். A day before Parliament security breach, CPWD floated tender for additional security. CPWD 32 கோடி ரூபாய்க்கான ஒரு அடிஷனல் செக்யூரிட்டி, 35 கோடி ரூபாய்க்கான ஒரு அடிஷனல் செக்யூரிட்டிக்கான டெண்டரை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த டெண்டரில் என்னெல்லாம் வாங்க போனீர்கள்? செக்யூரிட்டி கேஜெட்ஸ், புல்லட் ப்ரூஃப் பேரியர்ஸ், இது போன்ற எக்யூப்மெண்ட்ஸ்கள். அப்போ அங்கே சரியான பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் நீங்க இந்த நாட்டை ஏமாற்றி ஒரு பார்லிமெண்ட்டை துவக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்படி உங்களிடம் போதுமான அளவில் இந்த செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்திருந்தால் எப்படி, எதற்காக நீங்க இந்த டெண்டரை வெளியிட்டீர்கள்? அப்ப அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் தொடர்ந்து ஆபத்தில் தான் இருந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இப்போதான் இந்த பார்லிமெண்ட் பில்டிங்கை கட்டி முடித்திருக்கிறீர்கள். அந்த பார்லிமெண்ட் பில்டிங்கை கட்டி முடித்து 1 வருடம் கூட முடிக்கவில்லை. இப்பவே ஒரு புதிய டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிசப்ஷன் லான்ச்சை அழகுபடுத்துவதற்காக, ரீஸ்ட்ரக்சர் செய்வதற்காக.
ஏற்கனவே இருந்த ரிசப்ஷன் லாஞ்சுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரிசப்ஷன் லாஞ்சிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வெறும் 11 அடி ஹைட்டில் தான் இந்த விசிட்டர்ஸ் லாபி இருக்கிறது. அப்போது இது ஆபத்தான விஷயம் என்று பல்வேறு நபர்கள் கூறியிருக்கிறார்கள். ராஜ்யசபா, லோக்சபா 2 ஹவுசஸ்களிலும் நேற்று நடந்த இந்த செக்யூரிட்டி பிரீச்சை பற்றி ஒரு ஆழமான டிஸ்கஷன் நடத்திய தீர வேண்டும் என்று எடுத்து வைத்த கோரிக்கை என்ன ஆனது? ஏன் இந்த நபர்களை, இந்த 15 எம்பிக்களை நீங்கள் சஸ்பெண்ட் செய்தீர்கள்? அவர்கள் கேட்டதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த அனைத்தையுமே நீங்கள் பாருங்கள். கடந்த 5 ஆண்டுகளாக பார்லிமெண்டரி கமிட்டி கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக ஆப்போசிஷன் தலைவருக்கு அவருடைய வைஸ் பிரசிடென்ட் பதவியை நீங்கள் கொடுக்கவில்லை. நோ டெபுட்டி ஸ்பீக்கர் இன் பார்லிமெண்ட். புதிய பார்லிமெண்டில் சரியான பாதுகாப்பு எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. புதிய பார்லிமெண்டில் சரியான பாதுகாப்பு வளையத்தை நீங்க விரிக்காமலேயே புதிய பார்லிமெண்ட்டை திறந்து வைத்திருக்கிறீர்கள். இது போன்ற கேள்விகள் பார்லிமெண்டில் கேட்கப்படும். அங்க டிஸ்கஷன் நடந்தால் இது அனைத்துமே மக்களுக்கு முன்பு வரும். அதனால் நாம் இதை பற்றி பேசக்கூடாது. பிரதாப் சிம்ஹாவை பற்றி யாருமே பேசக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி பேசக்கூடாது. அமித்ஷாவை பற்றி பேசக்கூடாது. அப்போ பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் உங்களுக்கோ எனக்கோ எந்த விதமான பாதுகாப்பு, எந்த விதமான பதிலை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.